லிம்ஃபாஞ்சியோமா வந்து என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து லிம்ஃபாஞ்சியோமா இஸ் அ பினைன் வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் ரைசஸ் டு தி லிம்ஃபாட்டிக் வெசல் தான் வந்து லிம்ஃபாஞ்சியோமான்னு சொல்கிறாங்க. இது வந்து டிப்பிக்கலி ப்ரெசன்ட் அட் தி பெர்த் ஆர் ஏர்லி சைல்ட்ஹுட் டஸ் நாட் டெண்ட் டு ரெக்ரெஸ் தி ஸ்பான்டேனியஸ். அதாவது என்னென்னா இது வந்து வாஸ்குலர் மால்ஃபார்மேஷனால் லிம்ஃபாஞ்சியோமா வந்து வாஸ்குலர் பிளட் வெசலில் உள்ள மால்ஃபார்மேஷனால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கப்புறம் வந்து டிப்பிக்கலி ப்ரெசன்ட் அட் தி பிரெத் ஆர் ஏர்லி சைல்ட்ஹுட் இட் டஸ் நாட் டெண்ட் டு ரிக்ரெஸ் ஸ்பான்டேனியஸாக வந்து ரிக்ரெஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அ ரேர் அண்ட் ஓரல் கேவிட்டி இஸ் இம்பேக்டட் டு தி சரௌண்டட் டிஷ்யூவில் வந்து இதாகிறதுக்கு டெஃபினேஷன் வந்து லிம்ஃபாஞ்சியோமா இஸ் அ பினைன் tumor of lymphatic vessels and the abnormal dilatation and proliferation of the vessel தான் வந்து abnormal dilatation and proliferation of vessel. ஒரு இது போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக போட்டுக்கிறணும். இப்போ வந்து டைப் ஆஃப் லிம்ஃபாஞ்சியோமா அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் சிம்பிள் லிம்ஃபாஞ்சியோமா, கேவர்னஸ் லிம்ஃபாஞ்சியோமா, அதுக்கப்புறம் வந்து சிஸ்டிக் லிம்ஃபாஞ்சியோமான்னு மொத்தம் 3 டைப் இருக்குது. சிம்பிள் லிம்ஃபாஞ்சியோமா இஸ் எ ஸ்மால் தின் வாஸ்குலர், அதுக்கப்புறம் வந்து ரிசம்பிள் அஸ் கேப்பலரியாக வந்து ரிசம்பிள் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ரிசம்பிள் அஸ் கேப்பலரி லிம்ஃபாஞ்சியோமா லார்ஜ் டைலேட்டட் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் சிஸ்டிக் ஸ்பேசஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து சிஸ்டிக் லிம்ஃபாஞ்சியோமா வந்து இது வந்து மோஸ்ட் சிவியர் இட் கண்டெய்னிங் லார்ஜ் சிஸ்டிக் ஸ்பேசஸ் சீன் இன் தி நெக் ஆஃப் த ரீஜனில் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து இதுதான் வந்து சிஸ்டிக் ஹெமாஞ்சியோமா. இதுக்கப்புறம் வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து இருக்குது. சிஸ்டிக் ஹைக்ரோமா வந்து இருக்குது. சிஸ்டிக் ஹைக்ரோமா வந்து ஒரு குழந்தை நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து ஒரு லிம்ஃபாட்டிக் வந்து சிஸ்டிக் ஹைக்ரோமாவாக இருக்குது. இப்போது இதோட நார்மலாக வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து இப்படி தான் வந்து இயங்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்கிறோன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து மோஸ்ட் காமன்லி வந்து சில்ட்ரனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் இன் தி கன்ஜெனிட்டலாக இருக்குது. ஜெண்டர் வந்து நாட் சிக்னிஃபிகண்ட்லி இன் ஜென்ரலுக்கப்புறம் வந்து ப்ரீ டைலேட்டேஷனாக வந்து இருக்குது. காமன் சைட் வந்து நெக்கில் தான் வந்து நெக் வந்து காமன் சைட்டாக இருக்குது. சிஸ்டிக் ஹெமாஞ்சியோமா இது வந்து ஆக்சிலரி அண்ட் ஓரல் கேவிட்டியில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைன் அண்ட் சிம்டம்ஸில் வந்து அப்பியரன்ஸ் வந்து சாஃப்டாக இருக்குது, டெண்டராக இருக்குது, ரைசர் லீஷனாக இருக்குது, டிரான்ஸ்லியூசன்ட் ஹேவிங் ப்ளூயிஷ் டின்ட்டாக இருக்குது. BLUISH ப்ளூயிஷ் டின்ட். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. TRANSLUCENT டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. ப்ளூயிஷ் டின்ட் வந்து இருக்குது அப்பியரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்சர் வந்து சர்ஃபேஸ் ஹேவிங் தி பெப்டி ஃப்ராக். அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக் எக்கு மாதிரி இருக்குமா, பெப்டி ஃப்ராக் எக்கு மாதிரி இருக்கும் டெக்ஸ்சரு. அதுக்கப்புறம் வந்து விசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து என்னென்னா ரேஞ்சு ஸ்மால் டு லார்ஜ் வந்து இருக்குது. ஸ்வெல்லிங் வந்து ஸ்வெல்லல் அண்ட் இன்க்ரீசிங் இந்த சைஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், ட்ராமா அண்ட் ப்ரெஷர்னாலையும் அசோசியேட்டட் சிம்ட்ரம் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இஃப் த டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அசோசியேட்டட் சிம்டம்ஸ் வந்து இஸ் யூஸ்வலி பெயின்லெஸ் பட் இட் காசஸ் டு தி டிஸ்கம்ஃபர்ட் இஃப் லார்ஜ் இந்த சென்சிட்டிவ் ஏரியாவில் வந்து நல்லா டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து காமன்லி ப்ரெசன்ட் இந்த டங்கில் வந்து இதாகும். இந்த மாதிரி டங்கில் வந்து ஒரு பிளிஸ்டர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இந்த மாதிரி பிளிஸ்டர் மாதிரி வந்து ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்குது. இதுதான் வந்து மேக்ரோக்ளாசியா வந்து லீட் டு மேக்ரோக்ளாசியா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த டங்க்கு. அதுக்கப்புறம் வந்து பெபி வந்து எக்கு அப்பியரன்ஸில் வந்து இருக்குதா. இதுதான் வந்து எக் அப்பியரன்ஸில் வந்து இருக்குது. ஃப்ராக் எக் அப்பியரன்ஸில் வந்து சூப்பர்ஃபிஷியல் வெசிகல் வந்து ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்குது. இப்போது வெசிகல் ஃபார்மேஷன் நடந்திருக்கா. இப்போ வந்து மேக்ரோசிலேஷன் லிப் இன்வால்மெண்ட் வித் டிஃபார்மிட்டி. அதுக்கப்புறம் வந்து லிப் இன்வால்மெண்ட்டில் வந்து டிஃபார்மிட்டி வந்து நடந்திருக்குது. மேக்ரோசிலியா MACROCHELIA சீலியாவாக இருக்குது. இப்போ வந்து ஹிஸ்டோபெத்தாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா
இது வந்து நியூமரஸ் ஆஃப் லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் வந்து இருக்குது, இது அப்சர்வ் பண்ண முடியும். இந்த லிம்ஃபேட்டிக் கேனல் வந்து லிம்ஃபேட்டிக் கேனல் வந்து இருக்குது. தீஸ் ஆர் சிங்கிள் லேயர் எண்டோதீலியல் செல்ஸாக இருக்குது. தீஸ் ஆர் சேனல் இஸ் கண்டெய்னிங் லிம்ஃப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து osseous lymphocyte. Lymphatic canal is replaced connective tissue papules. அதுக்கப்புறம் வந்து ஓவர்லைங் எபித்தீலியம் lymphocytes and lymph இதுக்கப்புறம் in the vessel இருக்குது. லிம்ஃபேட்டிக் சேனல் இஸ் லைன்டு பை தி எண்டோதீலியமாக இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோதீலியம் செல்லால் லைண்டப் ஆகிருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ ஸ்ட்ரோமா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ் எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறாங்கன்னா வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இட் விசிபிள் இன் தி அப்பியரன்ஸில் இருக்குது இந்த ஃபீச்சர்ஸில். அதுக்கப்புறம் இமேஜிங்கில் வந்து அல்ட்ராசவுண்டு, எம்ஆர்ஐ, அதுக்கப்புறம் சிடி, தீஸ் ஆர் தி டைலேட்டட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி லீஷனாக வந்து இருக்குது. ஹிஸ்டோபத்தாலஜிக்கில் வந்து கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் பை தி ஷோ இஸ் எ டிப்பிக்கல் வாஸ்குலர் ஃபீச்சர்ஸாக வந்து இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து அப்சர்வேஷனாக இருக்குது. ஸ்மால் லீஷன் may not require the treatment if asymptomatic-ஆக இருக்குது. சர்ஜிக்கல் எக்ஸஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து சிம்டமேட்டிக் லீஷன் இஸ் எக்ஸ்பெஷலி இன் தி ஓரல் கேவிட்டி. ஸ்க்ளீரோதெரப்பி வந்து இந்த இன்ஜெக்ஷன் ஆஃப் த ஸ்க்ளீரோசன்ட் இஸ் சப்ஸ்டன்சஸ் இன் தி ஸ்க்ரீக் ஆஃப் த லீஷன். லேசர் தெரப்பியில் வந்து CO2 லேசர் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸ்க்ளீரோதெரப்பி வந்து ஸ்ட்ரிங்க் ஆஃப் த லீஷன் வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கும், சர்ஜிக்கல் எக்ஸஷன் அப்சர்வேஷன் பண்ணி நாட் ட்ரீட்மெண்ட் ரெக்கவர் பண்ணுறது வந்து இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இதான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்குது. இதான் வந்து லிம்ஃபாஞ்சியோமாவோட ஒரு டைப்பு.